வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதுமே சில விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்வீங்க. அதே போல அனைத்து மனிதர்களும் நமக்கு வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய ஏமாந்துருப்பீங்க, நிறைய ஏமாற்றமும் பட்டிருந்திருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நல்லது பண்ண வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு பதிலாக கிடைப்பது என்னமோ துரோகங்களும், தேவையில்லாத மன அளவுக்கு மனதில் அழுத்தங்களும் மட்டுமே தாங்க கிடைக்கும். நீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க. அது எதுவுமே ஆரம்பத்தில் உங்களுக்கு பெரியதாக தெரியாது. போக போகத்தான் நம்முடைய வயதையும் நம்ம கடந்து வந்துட்டோம், நம்மளுக்குன்னு எதுவுமே நம்ம சேர்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு போக போகத்தாங்க அறிய ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்காக உழையுங்கள், மற்றவங்களுக்காக உதவி செய்யுங்கள். யாரும் உங்களை வேண்டாம் என்று சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் மீது ஒரு பற்றானது வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு குடும்பமானது இருக்கும். குடும்பம், குட்டிகள்னு அனைவரும் இருப்பாங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு உதவியை செய்துட்டு, போதுமான அளவுக்கு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு, போதுமான அளவுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதனால எந்த விதமான தவறுகளுமே கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க பின்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய முழு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும். ஆனா அதை நீங்கள் விட்டிருந்திருப்பீங்க. ஆனா அது ஒரு உறவாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு கனவாக கூட இருக்கலாம். அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததும் அவ்வளவு சந்தோஷமான ஒரு மனிதர்களாக நீங்க மாறி இருந்திருப்பீங்க ஆரம்பத்தில். ஆனா அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக போக அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நம்மளுடைய வாழ்க்கையவே எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்பது போல நீங்க நிச்சயமா சொல்லவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. சில கனமான சில விஷயங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் அதை விட்டதற்கு காரணங்கள் கூட நீங்க காரணங்கள் ஒன்று, ஆனா நீங்க கூறுவது ஒன்றாக இருக்கும். ஆனா அங்க நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். ஆனா உணர்ச்சிகரமான அந்த வழிகள் அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து நம்ம ஏன் அவர்களை விட்டோம், அவர்களை விடாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போயிருப்போம் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பேசிய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய மனது இரண்டாக உடைந்த நாளாகவும் அதுவாகத்தாங்க இருக்கும். ஒரு சூழ்நிலையில நீங்கள் இரண்டு சாய்ஸுக்கு நடுவில் இருந்திருப்பீங்க. எந்த ஒரு சைடுல நம்ம சூஸ் பண்ணினாலும் ஏதாவது ஒரு சைடு வந்து ஏதாவது ஒரு தோல்வியை வந்து அடைந்து கொண்டேதான் இருக்கும். அதனால நான் எந்த முடிவை எடுக்கிறது என்பது தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கும். ஆனா இது பொறுமையாக நடந்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கையில சில வழிகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதனால நீங்க எதை செய்வது, எதை செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம், எந்த முடிவு எடுத்தா நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள பல கேள்விகள், பல எண்ணங்கள். அதனால உங்களுடைய மனது கூட இரண்டாக உடைந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுனா நன்மைகள் நடக்கும், எது பண்ணுனா கெடுதல் குழப்பிக்கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் தவறாக மாறிவிடுமோ என்று தவறான முடிவையே நீங்கள் தேர்வு செய்திருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பிரச்சனைகளானது ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளானது எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். நிச்சயமா இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் நம்ம என்ன செய்வது, என்ன செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகளும் பல எண்ணங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். இந்த ஒரு நேரம் நீங்கக்கூடிய முடிவு உங்களுடைய மனதை மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்தையும் நிச்சயமா பாதித்திருக்கும். நீங்க யாருக்காக உங்களை மறைத்தீர்கள் தெரியுமா? நீங்க உங்களுடைய உண்மையான சில எண்ணங்கள், உண்மையா மனதிற்குள் இருக்கக்கூடிய சில பீலிங்குகள், அதே போல மனதிற்குள் மறைத்த சில விஷயங்கள், இது அனைத்தும் யாராவது வந்து உங்களை வந்து பாதிக்காமல் இருப்பதற்காக நீங்க மறைத்து வைத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த மாஸ்க் நீங்க போட்ட அந்த ஒரு இடமானது உங்களுக்குள்ள வெளியில் வர ஆரம்பித்து நீங்கள் மறைத்து வைத்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் வெளியில் வந்தது, எப்படி வெளியில் வந்தது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளும் சரி வெளியிலும் சரி அவ்வளவு கோபங்களானது இருக்கும். ஏன் அப்படின்னா இதை நீங்க யாருக்குமே தெரியாம வைத்திருந்தீங்க. ஆனா இது எப்படி வெளியே வந்தது என்று தெரியாம முழித்துக் கொண்டிருந்திருப்பீங்க. இறுதியில் தான் தெரியும். நீங்க ஒரே ஒரு நபரிடம் மட்டும் கூறியிருந்திருப்பீங்க. அவங்க இதை போய் அனைத்தையுமே வெளியில் கூறியிருப்பாங்க. அது இன்னமும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய காதல் ஏன் தெரியுமா இரண்டு பக்கமும் சமமாக இல்லாமல் இருந்தது. நீங்க காதலை எப்பொழுதுமே சமநிலையாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள். அதனாலேயே உண்மையில அது என்னமோ உங்களுக்கு சமமாக கிடைக்காமலே போய்விட்டது. நீங்க கொடுத்த அளவுக்கு ஒரு அன்பானது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில சமநிலை என்பது ஏற்படுத்தாமல் உங்களுக்கு கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டிருந்தது. மற்றவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களால எதையுமே பண்ண முடியலை என்பதை நீங்கள்
விஷயங்களை அந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல இந்த ஒரு தேதிக்கு பிறகு போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க உண்மையாக நம்பிக்கையான சில விஷயங்களை வைத்திருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு உடைந்து போகும் பொழுது அந்த ஒரு நேரத்தில் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்திருப்பீங்க. ஏன் இப்படிலாம் நடந்தது, இதற்கான காரணங்கள் என்ன, ஏன் இதெல்லாம் நடந்து நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க இதற்கான காரணங்கள் தெரியாம முழித்து கொண்டிருந்திருப்பீங்க. ஏன் இப்படி நடந்தது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியது யார் என்று தெரியும் பொழுது ஒரு முகமானது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பிக்கை கொடுத்த ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களை நீங்க முழுமையா நம்பியிருப்பீங்க. அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்திருப்பார். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் அவர்கள் யாரு, எதற்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க என்று எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஒரு தவறான சில விஷயங்கள் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு நேரம் உங்களுக்கு வழிகளை கொடுத்தாலும் இன்னும் அவர்களால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கிறது என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு மனிதரை நீங்கள் நிச்சயமாக பிடித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத ஒரு ஆபத்து வரவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதுவும் கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவே உங்களுக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு திசைக்கு நிச்சயமா எடுத்து செல்ல உதவும். எனவே இதனை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன்கள், உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்கள், அதே போல தவறான புரிதல்கள் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக தீர ஆரம்பிக்கும். ஒரு புதிய ஒரு திசையையோ புதிய ஒரு திசையவோ இல்லைன்னா புதிய ஒரு பாதையவோ அல்லது புதிய ஒரு விஷயங்கள் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் வெளியில் கொண்டு வந்து கொடுக்குங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் உங்களுடைய கதவை திறக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக வீட்டிற்கு முன் வந்து நிற்கும். உங்களுக்குன்னு சில திறமைகளானது இருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு திறமைகள் மூலம் உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொழுது அதனை பயன்படுத்தி கொண்டாலே போதுங்க. அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சிறியதாக தோன்றலாம், இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் அதனை அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணாலே போதும். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போகுங்க. நீங்க எடுத்த டிசிஷன் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் இனிமேல் வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு பாதை, அது உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு திசையில் உங்களுக்குன்னு போக வைக்கும். மெதுவாக இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமேல் ஒரு தீர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்தும் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுக்குன்னு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நான் இதுக்கு முன்பு கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பின் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி.